வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்கள், அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, இப்போ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ஹால் டிக்கெட் வந்திருக்கும். அந்த மாணவர்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டாபிக் அதாவது பார்த்தா 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டங்கள்ல இருந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி டாப் 20 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான கீஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சரிங்களா? எல்லாருமே அந்த அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருப்பீங்க. படிச்சு முடிக்கலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் இந்த 20 கொஸ்டினாவது நல்லா பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்க 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னென்ன பாயிண்ட்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்து மேலோட்டமா பார்த்துருப்பீங்க, பிளஸ் வந்து நெக்லேட் பண்ணிருப்பீங்க, இது எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி தான் இந்த 20 கொஸ்டின் வந்து நான் செட் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஜேர்னி பண்ற மாதிரி தான் இருக்கும். பிளஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினாகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்கான ரிவிஷன் செஷன் தான் இது. பிளஸ் இது ரயில்வே ஸ்டூடெண்ட் பிளஸ் அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த டாபிக் வந்து ஃபுல்லாவே நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? 5 இயர் பிளான், 5 இயர் பிளானை பொறுத்த வரைக்கும் டாப் 20 அந்த கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்ட ஆண்டுகளில் எது உலகளாவிய பொருளாதார மந்த நிலையுடன் தொடர்புடையது? சரிங்களா? இதெல்லாம் 5 இயர் பிளானுக்கு தொடர்புடையது. சரிங்களா? 5 இயர் பிளானுங்கிறது நமக்கு 1951 இருந்து நமக்கு என்ன பண்றோம், 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 12 5 திட்டங்கள் இந்தியாவில் வந்து செயல்படுத்தியிருப்பாங்க. அதுல 5 இயர் பிளானுங்கிறது வேர்ல்டு வைடா உள்ள அந்த பொருளாதார மந்த நிலைகளும் இம்பாக்ட் ஏற்படுத்தும் நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்துல. இப்ப எப்படி ரஷ்யா உக்ரைன் வாரு, ஈரான் இஸ்ரேல் வாரு, அமெரிக்கா வாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எங்கெங்கயோ சண்டை நடக்கிறது வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுது, இம்பாக்ட் ஏற்படுத்துது இல்ல? அதே மாதிரி அப்ப கீழ்கண்ட ஆண்டுகளில் எது உலகளாவிய பொருளாதார மந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மேஜர் குளோபல் எக்கனாமிக் இந்த ரெசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எந்த ஆண்டு தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்கறாங்க இதுல. சரிங்களா? ஆப்ஷன் வந்து 2005, 2015, 2008, 2020. ஸோ இதுக்கு சரியான விடை வந்து 2008 தான். சரிங்களா? நார்மலாவே உலக பொருளாதார மந்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த 5 இயர் பிளானுக்கு தொடர்புடையதுன்னு பார்க்கும்பொழுது, அதாவது 1929, 1945, 1990, 1998, அடுத்தது வந்து 2008. ஸோ இந்த வருடங்கள் எல்லாமே உலக பொருளாதார மந்த நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வேர்ல்டு வைடா உலக பொருளாதாரம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருந்திருக்கும். அதனால இந்தியாவும் அந்த சூழல்ல அந்த ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்குங்கிறது புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2008லயும் என்னது உலக பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா யுஎஸ்ஏ, அமெரிக்காவில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பேங்க்ஸ் வங்கிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, லோ கிரெடிட் ஸ்கோர்னு சொல்றோம் தெரியுமா, அது சிபில் ஸ்கோர்னு சொல்றோம் தெரியுமா, லோ கிரெடிட் ஸ்கோர் பிளஸ் சிபில் ஸ்கோர் உள்ளவங்க எல்லாத்துக்குமே லோன் கொடுத்துருக்காங்க. லோ சேலரி வாங்குறவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க அதிகமா, கம்மியா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அதிகமா லோன் கொடுத்துருக்காங்க, லோ கிரெடிட் ஸ்கோர் உள்ளவங்களுக்கு அதிகமா லோன் கொடுத்துருக்காங்க. அதிகமா லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களால வந்து அதிகமா என்ன பண்ண முடியல, அந்த லோனை வந்து திருப்பி வந்து கட்ட முடியாம ஃபுல்லாவே எல்லாம் திவாலாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஸோ அதனால வங்கிகள் வந்து ஃபுல்லா திவால் ஆயிடுச்சு. ஸோ அதனால வேர்ல்டு வைடா வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது 2008 அமெரிக்காவில் ஏற்பட்டதால உலக அளவில் அந்த இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சு. இந்தியாவில் அதோடைய பாதிப்பு இருந்தது. அதனால 5 இயர் பிளான்ல கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்பட்டுருச்சு, பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2வது கொஸ்டின் வந்து பாருங்க, 11வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் திட்டக்குழுவின் சரிங்களா துணைத் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரகுராம் ராஜன் சொல்லிக்கிறாங்க, மான்டங் சிங் அலுவாலியா, அமர்த்தியா சென், சி ரங்கராஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா மான்டங் சிங் அலுவாலியா. சரிங்களா? ஸோ இந்த மான்டங் சிங் அலுவாலியாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழுவின் துணைத் தலைவரா இருந்திருக்காரு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th, 11th and 12th இந்த 3 5 இயர் பிளான், இந்த 3 5 இயர் பிளான்லயும் என்னது துணைத் தலைவரா இருந்தவர், சரி, திட்டக்குழுவுடைய துணைத் தலைவரா இருந்தவர் யாருன்னா பிளானிங் கமிஷனுடைய டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறவர் யாருன்னா மான்டங் சிங் அலுவாலியா தான். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதாவது 10th 5 இயர் பிளான், 11th 5 இயர் பிளான், 12th 5 இயர் பிளான். ஸோ அப்ப பிளானிங் கமிஷனுடைய ஹெட் யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? திட்டக்குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர். சரி, எல்லா 5 இயர் பிளானுக்குமே தலைவர் யாரு, எல்லா 5 இயர் பிளான் நடக்கும்பொழுதுமே திட்டக்குழுவோட தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரியா? அப்ப அந்த டைம்ல வந்து துணைத் தலைவர் யாருன்னு படிக்கும் பொழுது கடைசி 3 இதை படிச்சுக்கோங்க, 10, 11, 12. சரியா? 12th 5 இயர் பிளான் வந்து 12th 5 இயர் பிளான் வந்து 2012 to 17 நடந்திருக்கும். 2012 to 17. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதை கேன்சல் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? 12th தான் லாஸ்ட், அது பாதியிலே கேன்சல் பண்ணிருப்பாங்க. அப்ப 12th 5 இயர் பிளான் நடக்கும்பொழுது துணைத் தலைவர் யாரு, ஸோ 5 ஆண்டு திட்டங்களின் கடைசி துணைத் தலைவர் யாரு, இப்படி எது கேட்டாலுமே மான்டங் சிங் அலுவாலியா தான் ஆன்சரு.
ஸோ 11th ஃபயர் பிளானுடைய துணைத் தலைவர் யார் தான்? ஸோ பிளானிங் கமிஷனோட துணைத் தலைவரும் மான்டோங் சிங் அலுவாலியா தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வேகமான மேலும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி என்ற இலக்கை கொண்ட 5 ஆண்டு திட்டங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12th ஃபயர் பிளான் தான். சரிங்களா? நார்மலா 11th-க்கும் 12th-க்கும் அதோட எய்ம், அந்த நோக்கங்கள் வந்து சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். இங்க பாருங்க, நிலையான வளர்ச்சி, புரியுதுங்களா, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள், புரியுதுங்களா, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth இப்படின்னு மொட்டையா கேட்டாங்க அப்படின்னா இது வந்து 11th ஃபயர் பிளானோட growth ஸோ எய்ம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது என்னது, உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி இப்படின்னு மொட்டையா கேட்டாங்க அப்படின்னா இது 11th ஃபயர் பிளான்னு சொல்லுவாங்க. 11th ஃபயர் பிளானோட எய்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 12th ஃபயர் பிளானோட எய்ம் என்னன்னா என்னது, ஃபாஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா வேகமான மேலும் உள்ளடக்கிய, வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கியங்கிற வார்த்தை சேர்ந்து வந்து கூடவே நிலையான வளர்ச்சி இப்படின்னு வந்தது அப்படின்னா 12th ஃபயர் பிளான். 12th ஃபயர் பிளான்ங்கிறது 2012 to 2017 அப்படின்னு வரணும். சரிங்களா இல்லையா? ஆமா, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? 12th ஃபயர் பிளான் தான் லாஸ்ட் ஃபயர் பிளான். அதை பாதியிலே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதாவது 2014ல வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஃபயர் பிளான், இந்த பிளானிங் கமிஷன் இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் 2015ல ஜனவரி 1ஆம் தேதி தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிதி ஆயோக், என்னது நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வந்து, புதுசான ஒரு சிஸ்டத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, 4th கொஸ்டின். அதாவது இந்தியாவில் 50வது சுதந்திர ஆண்டு விழா, சரிங்களா, அந்த காலத்தில் தொடங்கப்பட்ட 9வது ஐந்தாண்டு திட்டம். அப்போ 9வது ஐந்தாண்டு திட்டம் எந்த காலகட்டம்? 1997ல இருந்து 2002 வரைக்கும். முக்கிய இலக்கு எது? சிம்பிளா கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இலக்கு எதுன்னு கேட்கறாங்க. அதை டைரக்டா கேட்கறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி சுத்தி என்ன கேட்கறாங்கன்னா 50வது சுதந்திர ஆண்டு, புரியுதுங்களா, இந்தியா சுதந்திரம் பெற்று 50 ஆண்டு நிறைவு அது எப்ப நடந்திருக்குது அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் நடக்கும் பொழுதுதான் 50வது ஆண்டு சுதந்திர விழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்படியே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப 9th ஃபயர் பிளான் என்ன வருஷம் அப்படின்னா 1997ல இருந்து 2002 வரைக்கும். சரிங்களா? சோ அப்ப அதனுடைய என்னது, அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எய்ம் தீம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு வந்து சரியான ஆன்சர்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சமூக நீதி அப்படின்னா என்ன மீனிங்? எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதா, புரியுதுங்களா இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா பாவர்ட்டி ரெடக்ஷன், வறுமையை ஒழிக்கிறது, புரியுதா, ரெடியூஸ்டு த அன்எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா, வேலை வாய்ப்பை, வேலையில்லா திண்டாட்டத்தை வந்து குறைக்கிறது, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துறது, சரிங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற நகர்ப்புறத்தோட கேப்பை வந்து பாத்தீங்கன்னா குறைக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே இடத்துல டெவலப் ஆகணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. அப்ப பக்கத்துல ஒரு வில்லேஜ் நல்லா டெவலப் ஆயிருக்குன்னா இன்னொரு வில்லேஜ் டெவலப் ஆகாம இருக்க கூடாது, அதுவும் டெவலப் ஆகணும். அப்ப எல்லாரும் டெவலப் ஆகணும், எல்லாருக்கும் எல்லா சலுகைகளும் கிடைக்கணும், எல்லாரும் மேம்படணும் அப்படிங்கிறது தான் எனது சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சின்னா எல்லா கிராமமும் எல்லாம் ஈக்குவலிட்டியா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் புரிஞ்சுக்கோங்க. 9th ஃபயர் பிளான் 50th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ல அந்த ஃபயர் பிளான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். 1997ல இருந்து 2002 வரைக்கும் அந்த ஃபயர் பிளான் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, 10வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 2002ல இருந்து 2007ல நடந்திருக்கு, ரொம்ப முக்கியமானது. 2002ல இருந்து 2007க்குள்ளார 10வது ஐந்தாண்டு திட்டம் நடந்திருக்கு. இந்தியாவில் ஒருவருக்கு வரும் வருமானத்தை எத்தனை ஆண்டுகளில் இரட்டைப்பாக்கும் நோக்கத்தை கொண்டது? சரியா இல்லையா? அப்ப 10th ஃபயர் பிளானோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வருமானத்தையும் 2x மாத்தணும், அதாவது டபுளா மாத்தணும், 2 மடங்கா மாத்தணும். சரிங்களா? அத எத்தனை வருடங்களில் டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். எத்தனை வருடங்களில் டார்கெட் வச்சிருந்தாங்க அப்படின்னா 10 இயர்ஸ். சரிங்களா இல்லையா? 10 ஆண்டுகளில் ஒவ்வொருத்தருடைய வருமானமும் 2x மாத்தணும், அதாவது டபுளா மாத்தணும், இரட்டிப்பா மாத்தணும் அப்படிங்கிறதா இதனுடைய சாராம்சம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 1990-91, புரியுதுங்களா, 1990-91 மற்றும் 91-92 ஆகிய ஆண்டுகளில் 8வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பதிலாக என்னது, 8வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பதிலாக என்னது, ஏன் ஆண்டு திட்டங்கள் என்னது, ஆனுவல் பிளான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏன் ஆனுவல் பிளான் அறிமுகப்படுத்தப்பட்டது? நமக்கு நல்லாவே தெரியும். 7th ஃபயர் பிளான் என்னது, 7th ஃபயர் பிளான்ங்கிறது என்னது, 1985ல இருந்து 1990. அப்ப 8ங்கிறது எப்ப வந்திருக்கணும், 1990ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஆனா ஆகல. காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா இல்லையா? 8th ஃபயர் பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா நடுவுல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா
ஆனுவல் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனுவல் பிளான் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆண்டு திட்டம். சரிங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை டார்கெட் வச்சு லாங் டைம் கோல் அச்சீவ் பண்றதுக்கு பதிலா இயர்லி ஒன்ஸ் ஒரு டார்கெட் வச்சு குட்டி டார்கெட் வச்சு குட்டி அச்சீவ்மெண்ட் பண்றது தான் அதோட முக்கியமான நோக்கம். ஆனுவல் பிளான் ஏன் 5 இயர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு ஆனுவல் பிளான் ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு சரியான விடை மத்திய அரசின் அரசியல் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன மீனிங்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா இல்லையா, அங்க வந்து காங்கிரஸோ பிஜேபியோ ஏதோ ஒண்ணு ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 1989 சம்திங்ல வந்து கொலீஜ் கவர்மெண்ட். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அந்த கூட்டாட்சி கவர்மெண்ட் சொல்றோமா இல்லையா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்றோமா இல்லையா. சோ தொங்கு பாராளுமன்றம், ஹங் பார்லிமெண்ட் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு 10 சீட் வந்திருக்கும். இப்ப 2026 எலெக்ஷன்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்ப அதுக்கு மாதிரி மெஜாரிட்டி யாருக்குமே வராம ஆளுக்கு கொஞ்சம் 10 சீட் வந்ததால எல்லாரும் சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கிற மாதிரி வரும். எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாறுபட்ட கருத்து வரும். எனக்கு அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வேணும், இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டேன், இல்லைன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போடும் அப்படிங்கிற மாதிரி சில கான்ட்ரவர்சி எல்லாம் வரும். அப்ப மத்திய அரசின் அரசியல் நிலைத்தன்மை புரியா, இப்போ பொலிட்டிக்கல் இம்பேலன்ஸ் இருக்கிற காரணத்தாலதான் 8th ஃபயர் பிளான் தொடர்ச்சியா பண்ண முடியல. 7th ஃபயர் பிளானோட முடிஞ்சு போச்சு, நடுவில் ஒரு கேப் வந்திருக்கு. அந்த கேப் தான் இவங்க என்னன்னு சொல்றாங்க, ஆனுவல் பிளான், ஆண்டு திட்டம்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டு திட்டங்கிறது 1990 இருந்து 91, அப்புறம் 91 இருந்து 92 2 ஆண்டு திட்டங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு. அப்ப 7th ஃபயர் பிளானுக்கு பிறகு 8th ஃபயர் பிளான் வராம ஏன் ஆனுவல் பிளான் கொண்டு வந்தாங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மத்திய அரசின் என்ன அரசியல் நிலைத்தன்மை அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து பாருங்க 7th கொஸ்டின். என்னது? ஆண்டு திட்டம் காலத்தில் ஆண்டு திட்டம்னா என்னது? ஆனுவல் பிளான். ஆனுவல் பிளானோடைய பீரியட்ல இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எல்பிஜி யாருடைய தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நார்மலாவே இந்த மாதிரி எந்த ஒரு பிளானா இருந்தாலுமே இந்த வந்து பிளானிங் கமிஷனோட ஹெட்டு, ஃபயர் பிளானோட ஹெட்டு, இப்படி எதை கேட்டாலுமே நம்ம யாரை சொல்லுவோம்? பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த எல்பிஜிங்கிறது 1991ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அது வந்து ஆண்டு திட்டம். ஆண்டு திட்டங்கிறது என்னது? 1990 இருந்து 91, அப்புறம் 91 இருந்து 92, இதான் வந்து ஆண்டு திட்டம்னு நம்ம வந்து லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்துட்டோம். அப்ப இயர் பிளான் ஆண்டு திட்டம், ஆனுவல் பிளான். அப்ப ஆனுவல் பிளான் வந்து 1991 தான் எல்பிஜி கொண்டு வந்தாங்க. அப்பதான் வந்து புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்றாங்க, நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நரசிம்மராவ் தான் ஆன்சர். சரியா? நரசிம்மராவ் தான் ஆன்சரு, அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அப்ப பினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங். சரியா? டாக்டர் மன்மோகன் சிங். சோ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர். சரியா? நிதி அமைச்சர் வந்து இவரு. சோ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நரசிம்மராவ். சரியா? அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நரசிம்மராவ் பிளஸ் வந்து மன்மோகன் சிங், இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின அந்த ஒரு பாலிசிக்கு பேர் தான் 1991ல ராவ் மன்மோகன் மாடல். ராவ் மன்மோகன் மாடல். ராவ் மன்மோகன் மாடல் என்றாலும் நியூ எக்கனாமிக் பாலிசி என்றாலும் எல்பிஜி என்றாலும் ஒன்று. சரியா? எல்பிஜி லிபரலைசேஷன். சரியா? அப்புறம் பிரைவேடைசேஷன், அப்புறம் குளோபலைசேஷன். எல்பிஜி 1991. அதாவது என்ன மீனிங்னா சுதந்திரமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனிங். இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா, இன்னும் தெளிவா சொல்ல போனா, இந்தியாவில் 1991க்கு முன்னாடி ஒரு கம்பெனியை, ஒரு தொழிற்சாலையை வந்து கொண்டு வரணும்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கொண்டு வந்துட முடியாது. 1008 ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபுல்லா வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல், சுற்றுச்சூழல், மக்கள் பாதுகாப்பு, தண்ணி, மினரல்ஸ் இப்படின்னு சொல்லி 1008 குறிக்கோள், 1008 கேள்விகள் கேட்பாங்க ஒவ்வொரு கம்பெனியும். ஸோ அப்ப 1991ல ஸோ இது எல்லாமே கொஞ்சம் லிபரல் ஆகணும், விதிகளை கொஞ்சம் தளர்த்தணும். ஃபாரின் கம்பெனிலாம் இங்க வந்து புதுசா கம்பெனி உருவாக்கினாதான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக ஏற்படும். நம்ம ஏதாவது கொஞ்சம் வாடகை இது மாதிரி டாக்ஸ் ஏதாவது கொஞ்சம் பே பண்ணி வாங்கிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், எக்கனாமிக் க்ரோத் ஆக முடியுங்கிற ஒரு நோக்கத்துக்காக என்ன பண்ணாங்க, எல்பிஜியை வந்து 1991ல கொண்டு வந்திருப்பாங்க ராவ் மன்மோகன் மாடல் மூலமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 6வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது 1980ல இருந்து 85. அந்த இயரை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா இல்லையா? வறுமை ஒழிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கத்தை முக்கியமாக கொண்டது. சரிங்களா? இதுவும் உண்மைதான். சரிங்களா இல்லையா? அப்ப அந்த திட்டத்துடைய தலைவர் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். நான் இந்த வறுமை ஒழிப்பு அப்படின்னா பாவர்ட்டி எராடிகேஷனுக்கு ரொம்ப ஃபேமஸான ஃபயர் பிளான் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரிபோ ஹட்டாவோ. சரிங்களா? என்னது ஹரிபோ ஹட்டாவோ அப்படின்னா வறுமை ஒழிப்போம், பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீம். எப்பயுமே ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா
அந்த எலெக்ஷனுக்கு ஏதாவது ஒரு மோட்டோ வச்சுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வந்து சந்திக்கும். சரிங்க, ஓகேங்களா? ஸோ அப்ப ஹரிபோ ஹட்டாவோ வறுமையை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு தீம், அந்த ஒரு எய்மை வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1980s 85ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய எலெக்ஷனை வந்து என்ன பண்ணாங்க, இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபேஸ் பண்ணாங்க. சரிங்களா? அது வந்து 5th ஃபயர் பிளான். 5th ஃபயர் பிளான் தான் எக்ஸாக்டான ஆன்சர் வந்து ஹரிபோ ஹட்டாவோ. 5வது ஐந்தாண்டு திட்டம் எதனை மையப்படுத்தி நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா வறுமை ஒழிப்பு, ஹரிபோ ஹட்டாவோ 5th ஃபயர் பிளான். இது வந்து 6th ஃபயர் பிளான். 6th ஃபயர் பிளான் அப்ப 5th ஃபயர் பிளான் பாதியில நின்றுக்கும். அப்ப அதனுடைய கண்டினியூஷன் வந்து 6th ஃபயர் பிளான் வந்து 1980ல இருந்து 85 அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது, அதே ஹரிபோ ஹட்டாவோ வறுமையை ஒழிப்போம் அந்த ஏற்கனவே 5th உள்ள டார்கெட்டையும் 6th அப்படியே கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ரா வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அது கூட வந்து இன்னொரு பாயிண்ட் சேர்த்து வந்து 6th ஃபயர் பிளான் கொண்டு வராங்க. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 5th ஃபயர் பிளானுடைய நோக்கம் என்னன்னா வறுமை ஒழிப்போம், ஹரிபோ ஹட்டாவோ இந்திரா காந்தி. 6th ஃபயர் பிளானுக்கு நோக்கம் என்னது, அதே இந்திரா காந்தி தான், வறுமை ஒழிப்போம் பிளஸ் வேலை வாய்ப்பு உருவாக்குதல் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 6th ஃபயர் பிளான் 1980ல இருந்து 85. சரிங்களா? அப்ப இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்டா இந்திரா காந்தி தான் ஆன்சர் புரிஞ்சுக்கோங்க. 5th 6th இது எல்லாமே இந்திரா காந்தி தான் சொல்லி புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க 9th ஃபயர். சோ இது 9th கொஸ்டின். 6வது ஐந்தாண்டு திட்டம். சரிங்களா? 6வது திட்டத்தை 1982ஆம் ஆண்டு சிவராமன் குழு பரிந்துரையின் அடிப்படையில், சிவராமன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில 1982ஆம் ஆண்டு எந்த முக்கிய நிறுவனம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்கி இருக்காங்க. 6th ஃபயர் பிளான்ல இயரை கொடுத்துட்டாங்க 1982. அதே மாதிரி சிவராமன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 2 கீவேர்டை வச்சுதான் நீங்க என்ன பண்ணும் ஆன்சர் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆர்பிஐங்கிறது நமக்கு தெரியும் 1935ல உருவாக்குனது. செபிங்கிறது தெரியும் 1988ல உருவாக்குனது. எக்ஸிம் பேங்க், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க்னு சொல்றாங்க, ஏற்றுமதி இறக்குமதி வங்கி 1982ல உருவாக்கப்பட்டது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கி அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா 1982ல உருவாக்கப்பட்டது. சரியா? சோ அப்ப இங்க பாருங்க, இதுவும் 1982 எக்ஸிம் பேங்க், நபார்டு பேங்க் 1982. அப்ப எதுதான் சார் ஆன்சர் அப்படின்னா சிவராமன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வரும்பொழுதுதான் நபார்டு பேங்க் வரும். இந்த நபார்டு பேங்க் 1982ல உருவாக்கப்பட்டது. இதனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாம்பே. என்னது? பாம்பே, மும்பை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின். 10வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 7வது ஐந்தாண்டு திட்டத்தில், இப்படிதா 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் 1988ஆம் ஆண்டில் எந்த கட்டுப்பாட்டு அமைப்பு உருவாக்கப்பட்டது? ஏதோ ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாடி, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஸ்டிடியூஷன் புதுசா உருவாக்கி இருக்காங்க 1988ல 7வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல. மற்றும் அது அந்த அமைப்பு வந்து 1992ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸா மாறிடுச்சு, அதாவது தன்னாட்சி அமைப்பா மாறிடுச்சு. அப்ப அந்த அமைப்பு எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆர்பிஐங்கிறது 1935, நபார்டு பேங்க்ங்கிறது 1982, எக்ஸிம் பேங்க்ங்கிறது 1982. அப்ப வந்து 1988ல உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் தான் கேட்கறாங்க. இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் தான் 1988ல உருவாக்கப்பட்டது. அதாவது செபின்னு சொல்றாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. செபிங்கிற ஒரு அமைப்பு தான் என்ன பண்றாங்க 1988ல வந்து உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இது 1992ல இது அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கிடுச்சு, ஸ்டாச்சுட்டரி பாடியா மாறிடுச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க 11வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 5வது ஐந்தாண்டு திட்டம் முழுமையாக நிறைவேறாமல், 5வது ஐந்தாண்டு திட்டம் முழுமையா என்ன பண்ணல, நிறைவேறல, பாதியில நின்று போச்சு. அதான் சொல்றாங்க 5வது ஐந்தாண்டு திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் 1978க்கு முடிவு கொண்டு வரப்பட்டது. அதை எந்த அரசு நிறுத்தியதுன்னு சொல்லி கேட்கறாங்க. நார்மலாவே ஃபயர் பிளான்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப 1975ல இருந்து 1980 வரைக்கும் தான் இந்த 5th ஃபயர் பிளான். சரி, 5th ஃபயர் பிளான் நடக்கும். 5th ஃபயர் பிளான் 80ல முடியாம 78ல 2 வருஷத்துக்கு முன்னாடி 78ல முடிஞ்சிடும், முடிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கல் சேஞ்ச் மாறுது, பவர் மாறுது, பிரைம் மினிஸ்டர் மாறுறாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அப்ப 1988ல ஜனதா கட்சி அரசு, சரி ஜனதா தளம் அரசு, அதாவது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிஎம் அப்படிங்கிறது 1977 டு 1979 இந்த 2 வருஷம் வந்து என்னது இந்த ஜனதா தளம் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1977க்கு முன்னாடி நமக்கு வந்து எலெக்ஷன் எப்ப நடந்தது 1951ல இருந்து 77 வரைக்குமே காங்கிரஸ் நம்ம ரூல் பண்ணுச்சு சென்ட்ரல்ல. 1951ல இருந்து 77 வரைக்கும் நம்ம ரூல் பண்ணது யாரு? காங்கிரஸ் ரூல் பண்ணுது. அப்ப காங்கிரஸ் பீட் பண்ணிட்டு புதுசா ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது, அதுதான் வந்து ஜனதா தளம்.
எப்ப ஆட்சி அமைக்குது? 1977 நடக்குது. சரியா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா. இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத முதல் இந்திய பிரதம மந்திரி யாருன்னா மொரார்ஜி தேசாய் தான். அவர் 1979 என்ன பண்ணிருப்பாரு? ஜாப் ரிசைன் பண்ணிருப்பாரு. 2 வருஷம் தான். ஏன்னா எல்லாம் கூட்டணி ஆட்சியில் அமைச்சிருப்பாங்க, எல்லாம் செட் ஆகாம திடீர்னு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாம் ஃபுல்லா கொலாபரேஷன் ஆகி இதா இருக்கும். சரிங்களா? இல்லையா நெகட்டிவா இருக்கும். அதனால வந்து 1979 ஜாப் வந்து ரிசைன் பண்ணிருப்பாரு. அப்ப 77 ஆட்சி அமைக்கும் பொழுது என்ன பண்ணிருப்பாருன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 ஆண்டு திட்டம், அதாவது காங்கிரஸ் உருவாக்கிய 5 ஆண்டு திட்டம், இந்திரா காந்தி உருவாக்கிய 5 ஆண்டு திட்டத்தை 5th ஃபயர் பிளான் என்ன பண்ணிருப்பாருன்னா இவர் கேன்சல் பண்ணிருப்பாரு. 1978 கேன்சல் பண்ணிருப்பாரு. 78 அதை நிறுத்தி வச்சுட்டு 79 to 80, சரிங்க, 78 to 79 என்ன பண்ணிருப்பாரு? 1978 இருந்து 79, 1978 இருந்து 79, 1979 இருந்து 1980 இந்த 2 வருஷம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரோலிங் பிளான் சொல்லுவாங்க. சுழற்சி திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின். சரியா? இங்க பாருங்க, 5வது 5 ஆண்டு திட்டம் 1978 நிறுத்தப்பட்டு விட்டது. ஆமா தானே? ஏன்னா ஜனதா தளம் கட்சி மொரார்ஜி தேசாய் நிறுத்திருப்பாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு 1980 வரை எந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா சுழற்சி திட்டம்னா ரோலிங் பிளான் சொல்றது. இயர் பிளான் மாதிரி தான் இது ஒரு ரோலிங் பிளான் சொல்றாங்க. ரோலிங் பிளான் என்னது? 1978 இருந்து 1979 ஒரு வருஷம், 1979 இருந்து 1980 இப்படி 2 ரோலிங் பிளான கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப ஆனுவல் பிளான்ங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? சரியா? 1990, 91, 91, 92 கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா பொலிட்டிக்கல் இன்பேலன்ஸ். ரோலிங் பிளான் ஏன் கொண்டு வந்தாங்க? 1978 இருந்து 79, 79 இருந்து 80 வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதாவது பார்த்தா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அப்படின்னு சொல்லி இங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ரோலிங் பிளான்ங்கிறது இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அப்ப அது எந்தெந்த ஃபயர் பிளானுக்கு நடுவுல வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, ஒவ்வொரு ஆண்டும் இலக்குகளை மாற்றிக்கொள்ளும் சுழற்சி திட்டம் ரோலிங் பிளான். அப்ப ரோலிங் பிளான்ல என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க, டார்கெட்டை மாத்திட்டே இருப்பாங்க. இந்த ஒரு வருஷம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்த ஒரு வருஷம் அக்ரிகல்ச்சர் பிளஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டை மாத்திட்டே இருப்பாங்க இயர்லி ஒன்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டும் இலக்குகளை மாற்றிக்கொள்ளும் சுழற்சி திட்டம் ரோலிங் பிளான். அந்த கருத்தை, அந்த ஒரு பிளானை முன்வைத்த பொருளாதார அறிஞர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, குன்னார் மிர்தால். இந்த குன்னார் மிர்தால்ங்கிற ஒரு எக்கனாமிக் சயின்டிஸ்ட் தான் இந்த ரோலிங் பிளான், இந்த சுழற்சி திட்டத்தை வந்து முன்வைத்தாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 14th கொஸ்டின். 1966 to 69 காலப்பகுதியில் பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை காலம்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். 66 to 69 வெரி 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 இம்பார்ட்டன்ட். 66 to 69 சரி, பிளான் ஹாலிடே என்று அழைக்கப்படக்கூடியது. இந்த ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பிளான் ஹாலிடே புரியுதுங்களா? அதாவது இங்க பாருங்க, பிளான் ஹாலிடே, ஓகே, அதுக்கு வந்து என்ன மீனிங்? ஆனுவல் பிளான்ஸ். பிளான் ஹாலிடே, ஆனுவல் பிளான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இப்ப நீங்க மெயினா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை காலம்ங்கிறது தான் மெயினான ஆன்சர். புரிஞ்சுக்கணும். 1966 to 69. சோ அப்ப அது என்ன ரீசனால அது வந்து என்ன பண்றது அந்த இடத்துல அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். 3வது 5 ஆண்டு திட்டம் போர்களால் தோல்வி அடைந்ததால் தான். சரிங்களா? 3வது 5 ஆண்டு திட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் என்னது? 51 இருந்து 56. செகண்ட் ஃபயர் பிளான் 56 இருந்து 61. தேர்ட் ஃபயர் பிளான் 61 இருந்து 66. அப்ப தேர்ட் ஃபயர் பிளான்ங்கிறது 1961 இருந்து 1966. இதான் தேர்ட் ஃபயர் பிளான். சரியா? இந்த தேர்ட் ஃபயர் பிளான் நடக்கும் பொழுது என்ன பண்ணிருப்பாங்க, 2 வார் நடந்திருக்கும். ஒண்ணு வந்து 1962 சைனா வார். சரி, சைனா வார். இன்னொன்னு 1965 பாகிஸ்தான் வார். சரிங்களா? இந்த 2 வார் நடந்ததால இந்தியாவால அந்த ஃபயர் பிளானை கரெக்டா கொண்டு போக முடியாம போயிடுச்சு. சரியா? ஏன்னா வந்து அந்த பிளானிக்கு வச்சுக்கிட்டு அமௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ எல்லாத்தையும் வார்ல வந்து அதிக செலவு பண்ணதால தேர்ட் ஃபயர் பிளான் ஒரு நெகட்டிவ் பிளான், அதாவது பார்த்தா ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த போர் நடந்ததால, சரியா, அப்ப தேர்ட் ஃபயர் பிளானுங்கிறது என்னது? 61 இருந்து 66. அப்ப ஏதோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏதோ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டா முடிச்சிட்டாங்க தேர்ட் ஃபயர் பிளான. முடிச்சதுக்கு அப்புறம் கையில ஒண்ணு கஜானா இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு நம்ம வந்து ஒரு ஃபண்டிங் ஒதுக்கி நம்மளால வந்து டார்கெட் நோக்கி ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ஹாலிடே. அப்படின்னா என்னது?
ஃபயர் பிளானுக்கு ஒரு ஹாலிடே விடுறாங்க, ஒரு திட்டத்துக்கு ஒரு இடைவெளி, ஒரு கேப் விடுறாங்க. அதுக்கு பேர் தான் பிளான் ஹாலிடேன்னு சொல்றாங்க. 1966 to 69 புரிஞ்சுக்கோங்க பிளான் ஹாலிடே. அது 3வது ஐந்தாண்டு திட்டம். போர்களால் தோல்வி அடைந்ததாலதான் எந்த போர் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. 62 சீனா வார், 65 இந்தியா பாகிஸ்தான் வாருங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாப்போமா? இப்ப 15வது கொஸ்டின். இந்தியாவில் பசுமை புரட்சி திட்ட விடுமுறை காலம், அதாவது பிளான் ஹாலிடேஸ் காலத்தில் தொடங்கியது. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்தியாவில பசுமை புரட்சிங்கிறது எந்த ஆண்டு எக்ஸாக்டா தொடங்குச்சு அப்படின்னா பிளான் ஹாலிடே தான். சரியா? பிளான் ஹாலிடேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்ப 1966 இருந்து 1969 இந்த காலகட்டம் தான் பிளான் ஹாலிடே நம்ம சொல்லிருப்போம். சரியா? அப்ப இந்த பிளான் ஹாலிடேங்கிறது மொத்தம் எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படின்னா 1966 to 1967, 1967 to 1968, 1968 இருந்து 1969. அப்ப 3 பிளான் ஹாலிடே. சரியா? 3 பிளான் ஹாலிடே. 2 வந்து பாத்தீங்கன்னா என்னது ரோலிங் பிளான், 2 வந்து ரோலிங் பிளானு, அப்புறம் 2 வந்து இயர் பிளான். இப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கேப் இருக்குது. ஃபயர் பிளானுக்கு நடுவுல வந்து 3 விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து 3 பிளான் ஹாலிடே நடந்திருக்கு. அப்ப அது ஏன் நடந்தது அப்படின்னா நமக்கு தெரியும். என்னது அந்த வாரால் நடந்ததுங்கிறது பிளான் ஹாலிடே வந்துருச்சுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அப்ப பசுமை புரட்சிங்கிறது வந்து திட்ட விடுமுறை காலத்துல தான் உருவாக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 1966 இருந்து 1967. இதான் எக்ஸாக்டான ஆன்சர். வந்து பசுமை புரட்சி இந்தியாவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா MS சுவாமிநாதன். நமக்கு நல்லாவே தெரியும். MS சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டு பசுமை புரட்சி எப்படிதான் உலக பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா நார்மன் போர்லாக், அமெரிக்காவை சார்ந்தவர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 16வது கொஸ்டின் வந்து பாருங்க. 4வது ஐந்தாண்டு திட்ட காலம். சரிங்களா? 4வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் 1969 வங்கித்துறையை வலுப்படுத்த எந்த முக்கிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது? வங்கித்துறையை வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேங்கை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கிராமப்புற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். வங்கியோட சர்வீஸ் இருக்கா இல்லையா, சேவைகள் இருக்கா இல்லையா, கிராமப்புற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கணும், வங்கியோடைய சர்வீஸை கொண்டுட்டு போகணுங்கிற நோக்கம். அதே மாதிரி ஏழை எளிய விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமா கடன் கொடுக்கணும். அப்ப இன்னும் வங்கிகளை வந்து இன்னும் எளிமையா மக்கள் அணுகிற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னா இருக்கிற பேங்க் எல்லாத்தையும் நேஷனலைஸ்டு பண்ணணும். பிரைவேட்டா இருக்கிற பேங்க், சரியா, இந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற பேங்க் எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா லிபரல் பண்ணி பேங்கை வந்து இன்னும் அடிமட்ட லெவலுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிற நோக்கத்துக்காக வங்கியை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப 1969 ஜூலை 19 இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 14 வங்கிகளை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை மாத்திருப்பாங்க. அதனால என்ன லாபம் சார் அப்படின்னா எல்லா வங்கிகளையும் கிராமப்புறங்கள் ஓரமா கொண்டு போயிருப்பாங்க. அந்த வங்கிகள் மூலமா ஏழை எளிய விவசாயிகளுக்கு, சிறு குறு தொழில் செய்யக்கூடிய யங் என்டர்பிரனர், ஆமா, இளம் அந்த தொழில் முனைவோர்களுக்கு லோன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 14வது கொஸ்டின். என்னது 3வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க. சரியா? தேர்ட் ஃபயர் பிளான் ஏன் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு? 1962 சைனா வார், 1965 இந்தியா பாகிஸ்தான் வார். அதனால பொருளாதார நெருக்கடி நமக்கு ஏற்பட்டுருச்சு. தேர்ட் ஃபயர் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதன் பிறகு 3வது இடத்திற்கு பிறகு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு 1966 இந்தியா எந்த ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ், ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா என்னது 66 ரூபாய் மதிப்பிழப்பு. சரியா? டிவேல்யூவேஷன் ஆஃப் த இந்தியன் ரூபீஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ருபீஸ், அந்த காயின்ஸ் உடைய வேல்யூ, அந்த நோட்டோட வேல்யூ வந்து குறைக்கிறது. ஒரு கவர்மெண்ட் வந்து குறைக்கும். ஏன் குறைக்கும் அப்படின்னா ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்றுமதியை அதிகப்படுத்தணும், இறக்குமதியை கம்மி பண்ணணும், உலக நாடுகளோட சப்போர்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பண மதிப்பிழப்பு பண்றாங்க. அப்ப முதல்ல எப்ப 1966 தான் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அப்ப 4th ஃபயர் பிளான் நடக்கும் பொழுதுதான் இந்த ரூபாய் மதிப்பிழப்பு கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஃபயர் பிளானோட எஃபெக்ட், அதனுடைய இம்பாக்ட் தான் 4th ஃபயர் பிளான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1966 ரூபாய் மதிப்பிழப்பு இந்தியாவில் செய்யப்பட்டது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 18வது கொஸ்டின் வந்து பாருங்க. காட்கில் திட்டம். இந்த காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படும் 3வது ஐந்தாண்டு திட்டம். அப்ப 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா காட்கில் யோஜனா, காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன வருஷம்? 1961 இருந்து 66 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த திட்டத்துல வேளாண்மை மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. அதோட டார்கெட் சொல்லிட்டாங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ரெண்டையும் தான் டார்கெட் வச்சிருக்காங்க. அப்ப அந்த திட்டத்துடைய தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
நமக்கு தெரியும் 1946 செப்டம்பர் 2 இன்ட்ரீம் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த வரலாறுல படிச்சிருப்பீங்க. இடைக்கால அரசாங்கம் 1946. இப்படிதான் வேவல் பிரபு, இப்படிதான் கவர்னர் ஜெனரல் வந்து வேவல் பிரபா இருக்கும் பொழுது இந்தியாவில் இடைக்கால அரசாங்கம் அமைச்சாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா நேரு. 1946 செப்டம்பர் 2 இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னா யாரு? நேரு. அதுல இருந்து 47 சுதந்திரம் வாங்கும் பொழுது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நேரு தான். 1950 எலெக்ஷன் நடக்கும் பொழுது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நேரு தான். 1951 புதுசா ஜெனரல் எலெக்ஷன் இந்தியாவில் நடந்துச்சு. அதுல நடந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் தான்? நேரு தான். நேரு தான் அப்பையில இருந்து இருக்காரு. 46 இருந்தே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அபிஷியலா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் 1951 எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யார் தான்? நேரு தான். 1951 ஆரம்பிச்சு 1964 மே மாசம் வரைக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர், அவர் டெத் ஆகிற வரைக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு? நேரு தான். அப்ப 64 வரைக்கும் நேரு அப்படின்னா 61 இந்த திட்டம் ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் ஃபயர் பிளான் 61 ஆரம்பிச்சிருச்சு. 61 இருந்து 1964 வரைக்கும் இந்த திட்டத்தோட தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு தான் புரிஞ்சுக்குவாங்க. அந்த திட்டம் தொடங்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்தவர் அல்ல பாதி வரைக்கும் இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. அப்ப அந்த திட்டத்துடைய தலைவர் யாருன்னா யாரு? ஜவஹர்லால் நேரு தான் சொல்லி புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் எந்த எஃகு ஆலை பிலாயில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த எஃகு ஆலை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? எந்த இரும்பு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து என்னது? ரஷ்யாவுடைய உதவியோடு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கணக்குல வச்சுட்டு தான் நீங்க ஆன்சர் போடணும். இந்த ரூர்கோலா அப்படின்னா ஜெர்மனியோட சப்போர்ட். துர்காபூர் அப்படின்னா யூகே லண்டன். சரியா? பொக்காரோ அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா. பிலாய்ங்கிறது யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா தான். சரியா? ஆனா செகண்ட் ஃபயர் பிளான் வரும்பொழுது பிலாய் தான் ஆன்சர். செகண்ட் ஃபயர் பிளானோடைய அந்த ஃபண்டிங்ல அந்த ஆண்டு காலங்கள்ல எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மூலமாக பிலாய் எஃகு ஆலை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய உதவியோட தான் தொடங்கியிருக்காங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஓகே. சோ இந்த செஷன்ல லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கும்பொழுது 1வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் சட்லஜ் நதி, சரியா? சட்லஜ் நதின்னு ஒரு நதி இருக்கா இல்லையா? ரிவர் இருக்கா இல்லையா? அதுல எந்த ஒரு அணை, முக்கியமான அணை வந்து கட்டப்பட்டது? 1வது ஐந்தாண்டு திட்டத்துல சட்லஜ் நதி அந்த நதியோட சென்டர்ல ஒரு டேம் கட்டிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட்? நார்மலா ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளானுங்கிறது என்னது? அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பக்ரானங்கல் டேம் தான். சரிங்களா? இந்த பக்ரானங்கல் டேம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து பஞ்சாப் அண்ட் இமாச்சல பிரதேஷ். பஞ்சாப் அண்ட் இமாச்சல பிரதேஷ் மாநிலங்களுக்கு நீர்ப்பாசனத்தை தரக்கூடிய இந்த பக்ரானங்கல் டேம் அப்படிங்கிறது சட்லஜ் நதியில வந்து கட்டப்பட்டிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஃபயர் பிளான் மூலமா கட்டப்பட்டிருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபயர் பிளான் படிக்கலனாலும் பரவாயில்ல, இதுல உள்ள 20 கொஸ்டின் நான் பேசின அந்த வார்த்தைகள் இதை மட்டும் நீங்க கரெக்டா நோட் பண்ணி பார்த்துட்டு போனாவே கண்டிப்பா கொஸ்டின் மாட்டிடும். ஏன்னா நான் எடுத்த 20 கொஸ்டினுமே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் இருந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்டா தான் எடுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுறதுக்கு தயாரா இருக்கேன். நன்றி.